கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களில் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்குவதில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது தற்போது விசாரணைக்கு வந்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஏன் அரசு பணி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஜெயஸ்ரீ வணக்கம். கரூர் மாவட்டம் வேல்சாமிபுரத்தில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா பரப்புரை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. இது போன்ற சூழலில் முதலமைச்சர் விஜய் தற்போது கரூர் சென்றிருக்கிறார். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரது இந்த பயணமானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதே போல கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அரசு வேலை வழங்கக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் அரசியல் பேரணிகள் மற்றும் கூட்டங்களின் போது உயிரிழந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான விதிகள் எதுவும் இல்லை என்றும் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது அந்த விசாரணையை நீர்த்து போக செய்துவிடும், சாட்சிகள் திரள சாட்சிகளாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆகையால் சிபிஐ விசாரணையை நிறைவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை கரூர் கூட்ட நெரிசலில் உயிர்ந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை வழங்கக்கூடாது என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் கரூர் சென்றிருக்கும் நிலையில் இந்த வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த விசாரணை நடத்தும் போது குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சில கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பொருளாதார உதவி தேவைதானே என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல அந்த குடும்பங்களுக்கு ஏன் அரசு பணி வழங்கக்கூடாது என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கரூர் வழக்கு உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரித்து வருவதாக தமிழக அரசு குறிப்பிட்டிருந்தது. இன்று மாலை பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ள நிலையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போல மனுதாரர் தரத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள், அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கவில்லை என்றும், தர்மபுரி பேருந்து எரிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. கும்பகோணம் மகாமகம் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு பணி வழங்கவில்லை என மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டு இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசு பணி வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. சரணை அடிப்படையில் பணி வழங்க புதிய விதிகளையும் வகுக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த வழக்கில் நீதிபதிகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஏன் அரசு பணியை வழங்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கு நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது போல ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். தற்போது மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஏன் அரசு பணியை வழங்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கரூர் சென்றிருக்கும் நிலையில் இன்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணியை வழங்க இருக்கிறார். அதே சமயம் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெய்